வணக்கம் மக்களே. என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சிக்கான டெலிவரி பேக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன தேவைப்படும்னு வாங்க பார்ப்போம். இது எனக்கு மட்டும் இல்லை, டெலிவரிக்கு ரெடி ஆகிற எல்லா பெண்களுக்குமே தேவைப்படுற ஒன்று தான். என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நார்மலாக டெலிவரி டைம் நெருங்கிடுச்சுனாவேவும் நம்மளுக்கு தேவையான மிக முக்கியம் அந்த டைமில் நம்மளுக்கு டெலிவரி பெயின் வந்ததுக்கப்புறம் எந்த இதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடியே நாம் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். இதில் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, பிறந்த குழந்தைக்குன்னா யூரின் துணி, யூரின் மேட், டைப்பர்ஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் சாரீ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டி, நம்மளுக்கு தேவையான இன்னர்ஸ், டவல், ப்ரஷ், பேஸ்ட், சோப்பு, முக்கியமாக ரிப்போர்ட்ஸ், நம்ம ஆரம்பத்துலேருந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்ஸு, அப்புறம் பிளேட்டு, சங்கு, டம்ளர், தூக்குவாளி, ஃப்ளாஸ்க்கு, நம்மளுக்கு தேவையான விஸ்பர் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அந்த டைமில் போயிட்டு அது இதுன்ட்டு நம்மளால் வாங்க முடியாது, அலையவும் முடியாது. நான் டெலிவரி பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஜிஹெச் தான். ஜிஹெச்னால் தெரியும்ல உங்களுக்கு. ஒரு சிலர் ஜிஹெச்சில் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டாக பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நார்மல் டெலிவரி ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பை தராங்க. நான்லாம் என்னோடய 2 பிள்ளைகளுக்குமே பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் தான் பார்த்தேன். இதில் முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஆன் டைம் சிசர் தேவைப்படும். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் துணியில் வாங்குவாங்க, இல்லைனா எல்லோ கலர் துணியில் வாங்குவாங்க. அது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எதையுமே மறந்துடாதீங்க. அவசர நேரத்தில் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த நேரத்தில் பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, நடக்கிறது நடக்கும். தைரியமாக டெலிவரிக்கு ரெடியாகுங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம், மே மாதம் குழந்த பிறக்கிற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.